விநாயகப் பெருமானுக்கு எத்தனை மனைவி? 15 மனைவி, குறிப்பிட்டு 3. 7 மனைவி. ஏய் இல்ல, ஏன்டா போய் போய் வர போடா. 15 மனைவியா? 15 மனைவி. இதுல பட்டத்தரசிகள் 2 பேரு, அடுத்த வல்லவீனும் ஒரு ஆளு சேர்ப்பாங்க, மொத்தம் 3. இதுல பட்டு தெரிந்திருக்கா அவதான் நல்லது. என்னது பட்டு தெரிஞ்சிருக்காளா? பட்டு தெரிந்தது இல்லையா, பட்டத்து அரசிகள்னு. பட்டத்து அரசி. ஆமா. யார் யார் தெரியுமா? சித்தி, புத்தி, வல்லவை, 3 பேர். 3 பேர். மத்தவங்கள எங்க இருக்காங்க? அவங்க மறைமுகமா இருக்காங்க. அதாவது அவர் நினைச்சா மட்டும் தான் வருவாங்க போவாங்க. சரி சார். அவங்கெல்லாம் மறந்துகிட்டு இருக்காங்க, ஊரா திறந்து விட்டுறாங்களா? ஏய், அவங்க வெளிப்படையாக மக்களுக்கு கண்ணுக்கு தெரியறவங்கயா. வீட்டை திறந்து விட்டு இருக்கிறாங்க. இப்ப ஏன் கொண்டாடி இருக்காங்கல்ல? எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, 52 கொண்டாடி கட்டின வேணாம். 52. ஆமா. ஐயா, எங்களோட சேர்ந்துக்கிறீங்களா? ஏன் 26ல தேர்தல் வருது, அதுக்கு நீங்க 52 பேர் இருக்குன்னா ஓட்டு போட்டா நாங்க பெர்சன்ட் ஆயிருவோம். என்ன பாக்கி ஆள் இருக்கியா? பாக்கி ஆள் இருக்கா? 60 புள்ள. ஐயா, காசு பூரா உங்க கிட்ட தானே இருக்கும். அதுக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 வச்சாலும் 60 பிள்ளை, 52 கொண்டாட்டி 102 பேர், 102 பேத்துக்கு 2000 ரூபாய் மணிக்கு பார்த்தா எவ்வளவு வருது? 2,04,000 ரூபாய். ஆத்தடி ஆத்து. தம்பி ராதா, நல்லா யோசிக்கிறீங்க தம்பி. அது கிடையாதுயா. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் ஒருவனே. உங்களுக்கு தலைவன் யாரு? எங்களுக்கு தலைவர் எங்க அப்பா. தோணுகால அழகு இருக்கு. நான் ஒளிவரைக்கு ஓனர் அவரு. கதையின் முறைப்படி கேட்கறையா. நம்பிராஜ் அப்பாடா. நம்பி போடா. நீங்க அடுத்ததாக, உங்க அண்ணன் அடுத்ததா, அதன் பிறகு நீங்க. அண்ணன் நின்றுச்சு. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆண்டுகிட்டு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. எத்தனை மனைவி? எத்தனை மனைவிகள்? ஒரு 9. ஒரே மனைவி மட்டுமே, மனைவிகள் இல்ல. சின்ன லாங். அப்படியா? சரி. அதற்கு முன்பாக அந்த பெட்டிக்கார் ஒரு பொம்பளை ஊட்டி வந்தாரு. அது மருதமணி தங்கச்சி. அது வேற இருண்ட முண்டை. மாதமாக இருந்ததா கேள்விப்பட்டேன். மாதமாக இருந்ததாக கேள்விப்பட்டேன். 4 வேளை தங்கி 3 செத்து போச்சு. ஒண்ணு மட்டும், ஒரு குட்டியை மட்டும் எடுத்து இப்ப காட்டுல விட்டுருக்கேன். சரி, போய் வேட்டையாடிட்டு புடிச்சு வந்து போட்டுரும். சரி இருக்கட்டும். அப்பா பேரு? நம்பு. யார? அவர் நான் நம்பிராஜ். அம்மா பேரு? நங்கு. நங்கே மோகனி. நங்கை மகிழி. தங்கச்சி சொல்ல விட மாட்டேன். அஜித். யோ, நீ சொல்லிவிடு. அப்புறம் நானும் பேசாமே இருந்தோம்னா அப்புறம் என்ன நினைப்பாங்க? பேசியாவாயா? ஏதாவது கண்டு. என் தங்கச்சி வள்ளி இங்க இருக்கு. அப்படியா? உங்க தங்கச்சி பக்கம் இல்ல? இன்னொரு ஆள் எங்கால். சரி, அதற்கு முன்பாக நீங்க என்ன கூந்தலுக்கு இங்க வந்தீங்க? மசுருன்னா மதியானம் உன்னை போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணி போட்டுக்கிட்டே பண்ணுவேன். சரி இருக்கட்டும். உங்க தங்கச்சி பக்கமா இல்ல? ஏன் ஆளை கூட்டு வரேன். அழைத்து வாருங்க. அழைத்து வாருன்னு சொல்லிட்டு அப்படி அசால்ட்டா போறாரே. அழைத்து வாருங்கள் என்றால் அதற்கு அர்த்தம் தெரியாம இருக்கிறாய் தம்பி. பல்ல அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடான்னு சொல்றாரு.